அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக சத்தம் இந்த இடத்துல துணிக்கட்ட ஆண்டவரே மீட்புரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ ஐயா, தழும்புகளால் சுகமானோ ஐயா, தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர், சர்வ நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை நாளையோடு புதிதாயிருக்கும், அவை நாளையோடு புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை.
இந்த தொல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி நல்லையில் வைத்துக் கொண்டீரே. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர் அவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கடைசி நாட்களுக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்தி வந்த நடத்துதலுக்கு நன்றி தான் சொல்ல போறாங்க. அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை இந்த மாலை வேலையிலே உங்கள் மத்தியிலே நிறுத்தி ஒருவேளை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கடந்து போவதற்கான ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை நம்ம இடத்துல ஆண்டவர் பேச விரும்புகின்றார். இன்னைக்கு காலையில சகோதரர் போன் பண்ணி, பிரதர் இன்னைக்கு நான் தானே கிடையாது, எனக்கு ஏமாத சீட்டு வந்ததுக்காக எனக்கு தேவனுக்கு நன்றி சொல்லலாம் தான் தோணுச்சு. ஏன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணும். இறுதி வேலையில ஆயத்தமா இருக்கிறவங்க தான் தேவன் என்ன பண்றாரு, எடுத்துக்கொள்ளவும் விருப்பப்படுறாரு. அல்லேலூயா. ஒருவேளை அதற்கு ஆதாரமா தான் நம்ம என்ன பண்றோம், வேதத்தை 10 கனிகளை பார்க்கிறோம். 5 பேர் என்ன பண்றாங்க, எல்லாம் ஓகே ரைட், எல்லாம் சபைக்கு வந்த பிள்ளைகள் தான், எல்லாம் சத்தியத்தை அறிந்தவர்கள் தான், தேவனுக்கு பிரியமானவர்கள் தான், தேவ சித்தத்தை செய்கின்றவர்கள் தான், தேவ சத்தத்தை கேட்கின்றவர்கள் தான். எல்லாரும் அவங்கள போல மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் யாருக்கு கேட்குது? 5 பேருக்கும் கேட்குது. அந்த 5 பேருக்கும் கேட்குது. அந்த 5 பேரு பக்கத்துல கேட்குது, நீ இந்த கூட்டத்துல இருக்கிறியா, அந்த கூட்டத்துல இருக்கிறியா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நான் எந்த கூட்டத்துல இருக்கிறேன்னு முதல்ல எனக்கு தெரியும். தேவன் ஒரு மனுஷனை காட்டி ஒரு பெரிய தேசம், ஒரு பெரிய பட்டணம், இந்த பட்டணத்துல தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் மீது தேவன் இரக்கமா இருக்கிறாரு. வேதம் அவரை அழகா அந்த மனுஷனை குறிச்சு சொல்லுது. ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தின் 8வது வசனத்துல, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சதா? கிருபை கிடைச்சது. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பற்றி நல்லா குளிக்க சொல்ல, உனக்கும் எனக்கும் கிருபை கிடைச்சபடியாக ஆலயத்துக்குள்ள அமர்ந்த ஆண்டவரை துதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த பட்டணத்துல யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் எனக்கு கொடுத்தீரே, நன்றி ராஜா. அல்லேலூயா. அவரும் சொல்லணும், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கொடுத்தீரே, நான் பாக்கியவான். பக்கத்துல கைப்பற்றி சொல்லணும், நான் பாக்கியவதி. பக்கத்துல கைப்பற்றி நல்லா குளிக்க சொல்லணும், நீ பாக்கியவான் பக்கத்துல தெரியணும். நேத்தெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்ல பிரதர், எப்படி என்ன பண்ணிருப்பீங்க? உபவாச கூட்டத்தை சிறப்பா முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தான் இன்னைக்கு தான் முடிச்சேன். நானே கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டா மயக்கம் வந்துச்சு. தயிர் சாதத்துக்கும் மயக்கம் வரேன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்தினார், கர்த்தர் கிருபை பாராட்டினார். தொடர்ந்து உங்கள் மத்தியில் நிற்பதற்கு இன்னைக்கு உதவி செய்திருக்கிறார். இனிய தொடர்ந்து நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். அங்கே வேதம் அழகா சொல்கிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நோவாவுக்கு கிருபை கிடைக்கலாம். ஏன்னா நோவா யாரு? நீங்களும் நானும். நான் சொல்லுவேன், உங்களை சொல்ல விரும்பல. ஏன்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை பார்த்து பாவின்னு சொல்லாதப்பா. அல்லேலூயா. நான் பாவி, ஆனா இந்த பாவின் மீது அன்பு வச்சு, பாவியின் மேலே ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமே என் மேல் கைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, பாவியின் மேலே ஏன் இந்த அன்பு புரியலையே, சித்தமே என் மேல் கைத்திட்ட பின்பு
சித்தமே மேல் வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவன் நீர் என்னை கெடலாகுமோ, உன்னத தேவன் நீர் என்னை கெடலாகுமோ, எனக்கு என்னவோ இந்த மாலையில 1 மணி நேரம் செலவழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. பதவிகள் உண்மைதானே, 1 மணி நேரம் செலவழிக்கிறது கஷ்டம். ஆனா ஊரெல்லாம் திரிவேன். அல்லேலூயா. உறவுக்காரனோடு மணிக்கணக்கா செலவு பண்ணுவேன். என் உயிரை காப்பாற்றினவர், தாயின் கர்ப்பத்திலே என்னை வேறு பிரித்தவர், என் மேல் கிருபை பாராட்டினவர், இந்த 12 மாதங்களிலே 29வது தெரிவிதிக்கும் என் கையை பிடிச்சு நடத்தி வந்தவர். கொள்ளை நோய் வந்தது, சங்காரம் வந்தது, மழை வந்தது, வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, எல்லாத்துக்கும் என்னை காப்பாத்தி என்னை தன் சேட்டைகளுக்குள்ளாக மறைத்து வைத்திருக்கிற அவருடைய அன்பை நினைச்சு பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் கொடுக்க முடியல. சொல்லு, நீங்களும் நானும் பாக்கியவதியுமா இருக்கிறோம். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டு உனக்கு எனக்கும் கிருபை பாராட்டி அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லத்தக்கதாக தயவு பாராட்டினாரே. அல்லேலூயா. அங்க தேசத்துல இருந்த அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, பட்டணத்துல அநேக ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா நோவா மட்டும்தான் சாயங்கால வேலையிலும் சரி காலையிலும் சரி ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நான் உன் அன்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு வாழ்க்கை வாழணும், எல்லாம் இஷ்டத்துக்கு ஓட்டம் எப்படியாவது இருக்கட்டும், எந்த காரியம் ஆட்சி செய்யட்டும். ஆனா நான் ஒண்ணு நினைக்கிறேன், ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, நிந்தனை வந்தது, கொள்ளை நோய்கள் வந்தது, சங்காரம் வந்தது, எல்லாத்துக்கும் விலக்கி காத்து கொண்டு இருக்கிறீரே, உன் அன்பை நினைச்சு பார்க்கிற அன்பரே அப்படின்னு நோவா நினைச்ச போது ஆண்டவர் உடனே சொல்றாரு, என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சது. நீ நினைச்சா ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாரு? மறந்துடுவாரா? என்ன பண்ணுவாரு? நினைப்பாரு. ஆனா நான் நினைக்கிறதுக்கு தான் பெரிய ப்ராசஸ். யாரையோ நினைச்சிருக்கிறேன், எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு விரோதமா எழுமணும்னு நினைக்கிறேன், எனக்கு விரோதமா பேசணும்னு நினைக்கிறேன், செத்து போன உறவுக்காரன்னு நினைக்கிறேன், அப்பாவை நினைக்கிறேன், அம்மாவை நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனா யார் நினைக்கணும்? பகல் சொல்லு, குருவை பாராட்டினாரே அவர் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அந்த தேசத்துல அந்த பட்டணத்துல ஒருவேளை மற்ற எல்லாரும் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுன்னா பைத்தியம் முடிச்சு போச்சுறாங்களுக்கு. வருஷம் 365 நாள் என்ன பண்ணா ஓயாம கத்துறாயா. 1 மணி நேரம் கத்துறன்னு ஆரம்பிச்சவன் நேத்தெல்லாம் 1.5 மணி நேரம் கத்திருந்தான். அல்லேலூயா. சொல்லு, கிருபை பெரியது. வாயத்தை சொல்ல, கிருபை பெரியது. ஆண்டவரே நீங்க எங்க மேல வைத்த கிருபைதான் என்னை தாங்குகின்றது, என்னை நடத்துகின்றது, என் பலவீனத்திலிருந்து என்னை பலப்படுத்தினது. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சி நல்லா குறிக்க சொல்லணும், கிருபை எல்லாம் கிருபைதான். அல்லேலூயா. நான் இல்லை, என் பலன் இல்லை, எல்லாம் கிருபை. இந்த கிருபை நோவாவுக்கு கிடைச்சது போல இந்த கடைசி நாட்களில் யாருக்கு கிடைச்சிருக்கு? பக்கத்துல கை பிடிச்சி நல்லா குறிக்க சொல்லு, எனக்கும் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. என் மேல ஆண்டவர் அன்பு வைத்து சொல்லுங்கப்பா, என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் சொல்ல மாட்டிய குற்றம் நீங்க Come on,
பாராட்ட வச்சிருச்சு. அல்லேலூயா. அடிமை வரப்போதும் தெரிஞ்சு யார மறக்கல, யாரப்பா மறக்கல. அல்லேலூயா. பக்கத்துல கேட்டு சொல்லு, நீ மறக்கல. மறக்காதனால்தான் கடந்து வந்தோம், தாண்டி வந்தோம், தப்பித்து வந்தோம், அவர் சித்தம் செய்ய வந்தோம். எந்த மாதிரி சொல்லுவீங்க? அல்லேலூயா. எப்படி வந்தோம்? ஒரு குருவி தன் சேட்டைகளுக்குள்ளே தன் குஞ்சுகளை மறைத்துக் கொள்வது போல ஆண்டவர் தன் சேட்டையை விரித்து, இதெல்லாம் என்னுடைய பிள்ளைங்க, கிருபை கிடைச்ச பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களை ஒரு நாளும் தப்ப விட மாட்டேன். பக்கத்தில் நல்லா கையை பிடிச்சி குளிக்க சொன்னோம். கிருபை தான். இன்னைக்கு தேவ சமூகத்துல நீங்க நான் அமர்ந்திருப்பது கிருபை தான். யாருக்கும் கிடைக்காத கிருபை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கிடைக்க செய்தாரே. அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுதாங்க. நோவாவுக்கும் இப்ப உங்க பேர் போட்டு சொல்ல போறோம். அல்லேலூயா. ஜெயத்துக்கோ ஒருவேளை உங்க பேர் சொல்லணும். சொல்ல ஜெயத்துக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறாங்க, டேலண்டான நிறைய பேர் இருக்கிறாங்க, படிச்ச படிப்பாளிகள் இருக்கிறாங்க, திறமைசாலிகள் இருக்கிறாங்க, பிசினஸ் மேக்னெட் இருக்கிறாங்க, பெரிய பெரிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய காரியத்தை செய்கின்ற எல்லாம் இருந்த போது அல்லேலூயா கிருபை யாருக்கு கிடைக்குது? ஒண்ணு இல்லாண்டவரே என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை நினைக்கிற உனக்கு எனக்கும் கிருபை பாராட்டினாரே. அல்லேலூயா. நோவாவின் வம்சவர்கள் நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமான், அப்புறம் உத்தமன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடுறதோ ஆண்டவர் உத்தமா வான்னு சொல்லிட்டு நம்மளது இல்லை. அல்லேலூயா. கடந்த வருடத்தின் இந்த வருடம் சரி, கடந்த வருடம் இந்த வருடத்துல ஆரம்பத்துல சில என்ன பண்ணிருப்பீங்க, ஆண்டவரே உன்னோடு கூட சில காரியத்தை உடன்படிக்கை பண்ற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணி எத்தனை பேர் அதை முடிச்சிட்டீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிறைய பேர் நம்ம ஆரம்பத்தில் நிறைய காரியத்தை சொல்லிட்டோம். அந்த ஒரு நாள் பரலோகமே சந்தோஷப்படத்தக்கதாக சொல்லலாம். எங்க ஆண்டவரே நிச்சயம் விட மாட்டேன் ஆண்டவரே, சொன்ன ஆளை காணவே காணும். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? உண்மையா ஒவ்வொருத்தர் சொல்லுவோம், ஆண்டவரே நான் நிச்சயமா தேடுறேன் ஆண்டவரே, ஆனா என்னோடு கூட நீங்க வாங்கப்பா. மோசே பத்தின கேட்ட சொல்ற, ஆண்டவரே நீ தூதெல்லாம் அனுப்பாத, நீ வா. நீங்க இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, நீங்க இல்லைன்னா ஒரு காரியம் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லவே இந்த தூதன் அனுப்புறப்பா, தூதன் அனுப்புறா உங்களை நடக்கும். நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஆண்டவர்கள் நினைக்க கூடாது. நான் யாரையும் நினைக்கிறேன், இப்பதான் மனவாழ்வு நினைக்கிறேன். அல்லேலூயா. நல்ல மனவாட்டிய உண்மையான மனவான யாருன்னு கேட்டாத என்னன்னு சொல்லணும்? இயேசுவானவர் தான் என் மனவாளன். ஒருவேளை காத்திருக்கிற கன்னிகை போல எங்க சகோதரர்களும் சகோதரிகளும் ஆனா காத்து இருக்கிறோம். தக்க சமயத்தில் ஒரு நாள் வருவார் ராஜா.
ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், மணவாளன் வருகிறார். எத்தனை பேர் ஆயத்தம்? எழுந்து ஆணை ஆபரணங்களை தரித்துக் கொண்டு கிருபை பெற்ற மகனே, மகனே எழுந்து தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நான் ஆயத்தாண்டவர், நான் கதவுகள் திறக்கப்பட அங்க உள்ள அந்த வெளிச்சத்தை பார்க்கிறேன். கதவுகள் திறக்கப்படும் பொழுது மகிமையின் பிரசன்னம் வெளியே வாசக்காகிற கடந்து வந்து உன்னையும் இழுக்கத்தக்கதாக அந்த பிரசனத்தை பார்க்கிறேன். அது உள்ள போனா நான் காத்திருக்கணும், அவரை நினைக்கணும். ஆண்டவரே நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல. எத்தனை சொல்றீங்க? என்னால நினைச்சு பார்க்க முடியல, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல. அல்லேலூயா. பகவதியை குறித்து சொல்லி நீ ஒழுவாதபடி காப்பவரும் மாசற்றவர்களாய் மகிமையுள்ள சன்னிதானத்துல இந்த 12ஆம் மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் என் கைகளை பிடிச்சி என்னை கொண்டு வந்து சேர்த்தவரும் அவரே. அல்லேலூயா. சும்மாதான் இங்க வரல யாரும். நீங்க நினைக்கிறீங்க நான் சும்மாவே வந்துட்டேன். இல்ல இல்ல, ஆண்டவரும் கையை பிடிக்கலன்னா இன்னைக்கு தேவ சமூகத்துல உனக்கு இடம் இல்லை. எங்கேயோ அலைஞ்ச கூட்ட விட்டு அலைகிற ஒரு பறவையை போல அலைஞ்ச என்னை தேடி வந்தாரே, என்னை நேசித்தாரே, என் மேல அன்பு வச்சாரு, என்ன அரவணைத்தாரு, என்னை பற்றி கொண்டாரு. எங்கேயோ வேடனுடைய கண்ணிக்கு சிக்கிக் கொள்ள வேண்டிய என்னையோ காப்பாற்றி அழைத்து வந்தது கிருபைதான் ஆண்டவரே, கிருபைதான் ஆண்டவரே. இல்லைன்னா வேடனுடைய கண்ணிக்கு நிச்சயமா என்ன பண்ணிருப்பேன், மாட்டிருப்பேன் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு உனக்கு எனக்கு கிருபை கிடைச்சுன்னா என்ன சொல்லணும்? அல்லேலூயா. வாயில திறந்த ஆண்டவரே நான் இன்னைக்கு இருப்பதும் உடைய கிருபைதான். அல்லேலூயா. காலையில் எழுவதும் மாலையில் காப்புடன் கூட பாதுகாப்பா செக்யூரிட்டியோடு கூட வருவதும் யார் கிருபைதான்? அவருக்கு கிருபைதான் ஆண்டவரே. நான் காலையில போறேன், என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறேன் நல்லது நடக்குது, அவரும் கூட இருக்கிற வரைக்கும் நல்லது நடக்கும். அதனால மோசே அவர் என்ன பண்ண மாட்டாரு, மத்தவெல்லாம் வேணாண்டவரு, பூதா வேணாம், உறவுக்காரன் வேணாம், சொந்தக்காரன் வேணாம், மாமனாரானாலும் வேணாம். அல்லேலூயா. மோசே மனைவியை கூட அதை பார்க்கல. எத்தனை நாட்கள் மோசே கைப்பிடிச்சு மனைவியை கூட்டு பண்ண நினைக்கிறீங்க? எனக்கு அவர் பிரச்சனை வேணும், ஏன் என்ன பார்த்து நீ அவரை கத்துக்கோ. அல்லேலூயா. யாரை பார்த்து யாரை கத்துக்கணும்? ஆண்டவர் கூட நடக்கிறத கத்துக்கோ. ஒரு ஊழியக்காரன் தான் கத்துக் கொடுக்கணும். நீ மற்றவங்க பார்க்காத பிரதர், உங்களை பார்த்தா நான் வந்துடுவேன்னா கண்டிப்பா வர மாட்டேன். அல்லேலூயா. உங்களை பார்த்தா என்ன பண்ண முடியாது? எல்லாரும் போனது கானானுக்குள்ள நான் கம்பார்ட். யாரு? மோசே வரல. அப்ப நான் சொல்லிடலாமா, மோசே மோசே உங்களை பார்த்து நான் உள்ள வந்துடுவேன்னு சொல்லிடலாமா? மோசேக்கு உள்ள இடம் இல்ல. ஆண்டவர் கேட்டு பாத்துப்பா, மேலே ஏறினு பாரு, காணான் தெரியுதா, சகல நன்மைகளும் தெரியுதா, ஜனங்களுக்காக எவ்வளவு காரியத்தை செய்து வச்சிருக்கிற என்பதை நீ பாரு. அல்லேலூயா. ஆனா நீ என்ன பண்ண முடியாது. ஆனாலும் மோசே சொல்ல, நான் கிருபை பெற்றுட்டேன், இங்க வாழ்ந்து முடிச்சு நான் எங்கதான் போனோம்? யாருக்கும் கிடைக்கலங்க. தேவனுக்கு மோசேக்கு கிடைச்ச ஒரு காரியம் யாருக்கும் கிடைக்கல. யாருக்கும் கடைசியா தேவன் என்ன பண்ணல, அடக்க ஆராதனை பண்ணல. ஆனா மோசேக்கு பண்ணாரு. அல்லேலூயா. இன்னும் தேடலாம் தேடலாம் தேடலாம். அல்லேலூயா. தேடிக்கொண்டே இருக்கிறான். மோசே பாடியை காணோம். சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குது, மாத்தி மாத்தி சண்டை போறாங்க. எங்கப்பா யாரெல்லாம் அடக்க ஆராதனை பண்ணு? ஆண்டவரே இறங்கி வந்தாரு, அவரே அடக்க ஆராதனை பண்ணாரு, அவரே அங்க என்ன பண்ணாரு, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என்று சொன்ன மோசேக்கு பரலோக வீட்டை காட்டி கொடுத்தாரு. மோசே கிட்ட சொல்ற கிருபை, நான் காணாமலாம் வாழ்ந்து போறது ஒரு கிருபை. ஆனாலும் காணாம பார்க்காம போகாதபடிக்கு காணத்தக்கதாக கிருபை பாராட்டினவர் கை பிடிச்சு தூக்கி போயிட்டாரு. மோசே சொல்லலாம், எங்க இருக்கிறாரு? அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. இயேசுவானவரை பார்க்க வர சொல்ல யாரும் வந்து எலியாவும் வராரு,
மோசேயும் வராது, அங்க இல்லாம இங்க வர முடியாது. அப்ப உனக்கு எனக்கு கிருபை கிடைச்சுன்னா ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே கிருபை. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது போல உங்களுக்கு எனக்கு கிடைச்சதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. மற்ற மனுஷனை காட்டில நீங்களும் நானும் கொடுத்து வச்சிருங்க. ஆண்டவர் நோவா கூட சொல்றே, நோவா குப்பை மரத்துல ஒரு பேழையை செய். எதுக்கு ஆண்டவரே? ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது, பெரிய பிரச்சனை வரும்போது, பெரிய போராட்டம் வரும்போது, ஆனா நீ என் கண்களை கிருபை பெற்றபடினால நீ பாதுகாப்பா இருந்தா உனக்கு ஒரு சேதம் வரக்கூடாது. பக்கத்துல கைப்பிடிச்சு 4-5 ஆண்டுகள் சேதம் வராதபடிக்கு உன்னையும் என்னையும் பேழைக்குள்ள பாதுகாத்தவர் யாரோ, இன்னை வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறவர் யாரோ. நீ நினைச்சா அவங்க பார்த்தாங்க இவங்க பார்த்தாங்க, இல்ல இல்ல இல்ல, என் கரத்தின் நிழலினாலே உன்னை மூடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய என்ன பண்ற சேட்டைகளை விரித்து அழகா வந்திருக்கேன். செல்ல பிள்ளைகளா, இது வந்து அழகான சேஃப்டியா இருக்க, உங்களுக்கு எந்த தீங்கு வராதபடிக்கு நான் உங்களை பாதுகாப்பேன். பார்த்த மனுஷன் காணாம போயிட்டான். அல்லேலூயா. பணம் இருந்த மனுஷன் காணாம போட்டான், உயர்வுல இருந்தவன் காணாம போயிட்டான். அவங்க எல்லாருமே ஒன்னும் இல்லாம போயிட்டாங்க. ஆனா ஒன்னும் இல்லாத உன்னை என்னைய கிருபை பாராட்டி இந்த வருடத்திலே, இந்த கடைசி நாட்களிலே 29வது தேதி வரைக்கும் கரத்தை பிடிச்சு நடத்தினது கிருபை. அல்லேலூயா. துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாத்தி உன் பயத்தை எல்லாம் நான் பண்ற ஆண்டவரே, பயப்படாது, துணையா இருக்கிறேன் துணையா இருக்கிறேன் துணையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு துணை நின்று மட்டும் நடத்தி வந்தது. அன்னைக்கு நோவாவுக்கு ஒரு பேழை போல இன்னைக்கு உனக்கு எனக்கு இயேசு என்ற பேழை, அவர் அபிஷேகம் என்ற பேழைக்குள்ள என்ன பண்ற உள்ளம் புறம்பும் கீழ்பூசி ஒரு காரியமும் வராதபடிக்கு என்ன பண்ற அழகா பாதுகாத்தாரு. அவருக்கு ஒப்பேர் மனம்தான் நம்மளுக்கு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அங்க அவருக்கு ஒரு மரத்தை காண்பிச்சாரு, நம்மளுக்கு கல்வாரி என்ற மரத்தை காண்பிச்சாரு. அந்த மரத்துக்கிட்ட வர 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 சுகம் கிடைச்சது, பலம் கிடைச்சது, ஆரோக்கியம் கிடைச்சது, தீங்கி விலகினது, துக்கம் விலகினது, போராட்டம் விலகினது, சஞ்சலம் விலகினது, பாவம் விலகினது, பரிசுத்தம் கிட்டிச்சேர 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 அவருடைய அன்பு பிரசன்னம் மூடி மறைத்தது. கிருபை கிருபை கிருபை, இன்னும் நான் நடந்து கொண்டிருப்பது கிருபை, இனிமேலும் நடக்க போது. அல்லேலூயா. உண்மையை உணர்ந்தவங்க சொல்ல கிருபை. அல்லேலூயா. நான் நிற்பதும் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும், நான் நிற்பதும் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பதுமே மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதுமே மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதோ கர்த்தரை துதிப்பதோ, மாலையில் தாக்குடன் எல்லாம் வருவதும் கிருபையே, காலையில் எழுவதோ கர்த்தரை துதிப்பதோ, மாலையில் தாக்குடன் எல்லாம் வருவதும் கிருபையே. போக்கில் வரத்தினோ தொலைதூர பயணத்தினோ, போக்கில் வரத்தினோ தொலைதூர பயணத்தினோ, என் பாதம் கண்ணிலே நாம் காப்பதும் கிருபையே, என் பாதம் கண்ணிலே நாம் காப்பதும் கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பதுமே மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே.
சொல்றீங்க கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் அழுதுல ஆனந்தமா சொல்லு. அன்னைக்கும் நடத்துறவர் அவர் தான், இன்னைக்கும் நடத்துறவர் அவர் தான். அன்னைக்கு கண்ணீரை தொடச்சாரு, இன்னைக்கு சமாதான பாதையில உன்னையும் என்னையும் நடத்துறாரு. இனிமே நடத்துறாரு, விசுவாசமா சொல்லு. அலையா இனியும் நீங்க நடப்பீங்க. உண்மை தவிர ஒருத்தராலையும் நடத்த முடியாது. அலையா அவரை தவிர ஒருத்தராலையும் ஏன் நீங்க சொன்ன ஊழியக்காரனை கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அலையா அந்த நாளைக்கு டிக்கெட் கட்சி அனுப்பிடுவாரு. மோசம் அப்படிதான் ஜனங்க பணம் போட்டாங்க. நான் இங்க இருந்து என்ன பண்றேன், எங்க வந்துடுறேன், நீ அடக்க ஆராதனை முதல்ல பண்ண, நான் எங்க இருப்பேன், உங்க கூட பரலோகத்துல இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, உன்னை நடத்துறதுக்கு ஆண்டவர் ஒருத்தர் தவிர ஒருத்தரும் இல்லை. இங்க இருக்கிற எல்லா நபரும் இது தனித்தனியா நினைச்சு, ஆண்டவரே உண்மை தவிர இது நடத்துறதுக்கு ஒருத்தரும் இல்லை. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆற்றி தேற்றிடோ அரவணைத்திடோ அரவணைத்திடோ மாபெரும் கிருபையே எங்கள் தேவனின் கிருபையே. எங்கள் தேவனின் கிருபையே கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. ஒரே ஒரு வாசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒருவேளை இந்த ஆண்டில கிருபை கிடைத்த தேவ பிள்ளையே, 8வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்கிறது, நாட்கள் கடந்து போனது, நோவா கிருபையின் பேழைக்குள்ள அடைக்கப்பட்டார். இழப்பையும் உண்டாயிடுச்சு, அழிவு உண்டாயிடுச்சு, எல்லாம் ஜீவ சந்திகளும் அழிந்து போன. ஆனா நோவாவோடு கூட இருந்தவங்க அழியல, யாரோட மறக்கப்படல. அவனை நினைச்சு ஜனங்க எல்லாம் ஒரு நாள் கூப்பிட்டு ஜனங்க சத்தத்தை கேட்டு ஜனங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டான். ஆனா நோவாவின் பேழைக்குள்ள தேவ சத்தத்தை துணிக்க பண்ணும்போது கேட்ட எல்லா பிள்ளைகளும் பேழைக்குள்ள காக்கப்பட்டார்கள். நாட்கள் கடந்து சென்றன, வாரங்கள் கடந்தோடினர், மாதங்கள் கடந்து வந்தனர். ஜலப்பிரளயம் அங்கே நிற்கும்படியான சூழ்நிலை தெரியல. யார் எனக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அடுத்த ஆண்டுல நான் எப்படி நடக்க போறேன்னு தெரியல. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லி உங்களை அனுப்ப சொல்றாரு. தேவன் நோவாவையும் அவனோட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட இருக்கிற எல்லாரையும் நான் நினைப்பேன், நீ என்னோட கூட இரு. அல்லேலூயா. அடுத்த ஆண்டு கடந்து சொன்னா ஒரு காரியம் புரிஞ்சுக்க, நீ அவரோட கூட இரு. அவர் உங்க சுத்தி இருக்கிற எல்லா நீட்ஸையும் அவர் நினைப்பாரு. நோவா நினைக்கிற, என்ன சாப்பிட போறேன், இத்தனை மாசம் உள்ள இருக்க போறேன், ஆண்டவருக்கு தெரியும் நீ வைக்கிறது எதுவுமே பூத்து போவாது, நீ வைக்கிறது எதுவும் கெட்டு போவாது. ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்துல நோவா அடக்கி வைக்கிறாரு. அல்லேலூயா. ஒன்னும் சேதப்படல. ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்க்கறது ஃப்ரெஷ் ஆகுது. ஒவ்வொரு நாளும் பறிச்சு வச்ச ஆப்பிள் பார்க்கறது நம்ம வாங்கி வச்சா 3 நாள்ல கெட்டு போயிட்டு. நோவா 6-7 மாசமா வச்சுக்கிறான், ஆப்பிள் கெட்டு போக மாட்டேங்குது. கேட்ட ஆப்பிள் சொல்லுது, நோவா என்ன உனக்காக ஆண்டவர் வைத்து இருக்கிறாரு, அவர் சொன்னாதான் கெட்டு போடும்,
நீ அவரை நினைக்கிறபடினால அவர் உன் கூட நாங்கெல்லாம் இருக்கிறல, இவங்க எல்லாரையும் அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. வேற அழகா சொல்ற தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த காட்டு மிருகம் நாட்டு மிருகம் மட்டும் இல்ல, அவர் வாங்கி வச்ச உணவு பொருட்கள், அவர் பறிச்சு வச்ச எல்லா ஃப்ரூட்ஸ், அல்லேலூயா, எல்லாத்தையும் நினைக்கிறதுக்கு காரணம் யாருதான்? அல்லேலூயா. கிருபை நோவாவின் மீது கடந்து வந்தது. தேவன் அவரை பார்த்துட்டாரு. இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களை பார்த்துட்டாரு. கிருபை கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. நீ அடுத்த ஆண்டுல எதுல கை வச்சாலும் விட்டு போவாரு. அல்லேலூயா. தேவன் புதுசா என்ன பண்ண போறாரு? அடுத்த கட்டத்துக்குள்ள கூட்டு போறாரு, அடுத்த அத்தியாயத்துக்குள்ள கூட்டு போறாரு, அடுத்த வருஷத்துக்குள்ள கூட்டு போறாரு. நலமானவைகளை கொடுத்து நீ போய் இருக்க போற பேரை எப்படியாப்பட்ட பேரை தெரியுமா? அதுல ஒரு தீங்கு உணர்காது. அவர் சொத்தையின் மரபிலே உன்னை அடைத்து வைத்து கொள்ளை நோய்களுக்கு, சங்காரங்களுக்கு, வாதைகளுக்கு, இயற்கை சிற்றங்களுக்கு உன்னை மறைத்து காத்து நீ எதை பெற்றாலும் அது சீர்கேட போக தேவையில்லை. உன்னோடு கூட இருந்து எல்லாம் சீர்பட போகுது. மக்களை வேகத்து சொல்லு. சீர்பட்டவனே அதை பார்த்து நீ போயிடாத. அல்லேலூயா. நம்ம பழக்கினதுமா ஒரு காரியம் முடிஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே மாத்திக்கிறோம் பிரதர். அப்படி இல்லை, என்ன நடந்தாலும் சரி ஆண்டவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ண, நீங்க என்ன நினைக்கிற ஒரு ஆண்டவரை யாரு மறந்துட்டான்? உள்ள இருக்கிறவங்க கூட நோவை என்ன பண்ணிருக்க மாட்டான், மறந்துட்டு இருப்பான். ஒரு மனைவி மறந்திருக்கலாம், பிள்ளைகள் மறந்திருக்கலாம், மருமக்கள் மறந்திருக்கலாம், உள்ள இருக்கிற மிருக ஜீவன்கள் மறந்திருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நோவாவையும் அவனோடு பேழைகள் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தறினார். எல்லாம் தேவ சமுதிர கலைகளை காட்டுவோம். டைம் ஆயிடுச்சு. ஆண்டவரே எங்களை நினைச்சீங்க. ஆண்டவரே குறைவுபடாதபடிக்கு நினைச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, குறைவு வராதபடிக்கு அவர் நினைவு மேல இருக்குது, சேதப்படாதபடிக்கு அவர் நினைவு மேல இருக்குது. ஏன்னா அவரை நீ நினைச்சு கடந்து வந்த தேவர்களுடைய இன்னைக்கு ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமா ஆவியானவர் சொல்றார், இந்த நாள்ல நீ கடந்து வந்தல, நீ மற்றவர்களை காட்டிலும் சிறந்தவர் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உங்க நாமங்களை எழுதி வச்சுங்க. உங்க வாழ்க்கையில வருகின்ற ஆண்டில ஒரு சேதம் வராது, ஒரு பொருள் கெட்டு போகாது, ஒரு தீங்கு அனுபவிக்க மாட்டேன். ஒருவேளை இயற்கை சீற்றங்கள் பக்கத்துல வரக்கூடாதபடிக்கு ஆண்டவர் சொல்றதே உன்னை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள. ஏன்னா நீ அரணுக்கு திரும்பி இருக்கிற, அரணுக்கு திரும்பின ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ தொழுகின்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. கர்த்தர் உன் மேல கிருபை வைத்திருக்கிறபடினால, உன் மேல நினைவா இருக்கிறபடினால, உன்னோடு கூட இருக்கிற எல்லா காரியமும் மறைக்கப்பட்டு போவது இல்லை, மடிந்து போவதில்லை, அடிந்து போவதில்லை, அது வீணா போக போவதில்லை. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிற நாட்கள் வரைக்கும், நீ ஆண்டவரை நினைக்கிற நாட்கள் வரைக்கும், ஆண்டவர் சித்தத்தை செய்கிற நாட்கள் வரைக்கும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி ராஜா. மாலை வேதனைகளை நடத்தி வந்து மகிமையின் ராஜா எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது போல இந்த மாவிகளாகிய எங்களுக்கும் ஒருவேளை அடியனுக்கும் கிருபை கிடைச்சதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து ஓடத்தக்கதாக பலப்படுத்துங்க. யார் வந்தாலும் வரலாம், நான் ஓடும் ஆண்டவரே என்ற இந்த காரியத்தோடு கூட ஒருவேளை இந்த நாள் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு போனோம். இனி ஒரு நாளும் தேவ சமூகத்தை விட்டு பிரிய மாட்டேன். தேவனுக்கு கொடுக்குற கணத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த நேரத்தை யாருக்கும் ஒதுக்க மாட்டேன். இது தேவனும் நானும் உறவாடுற நேரம். நோவா அப்படிதான் உறவாடினாரு. அதனால தான் நினைச்சாரு. எல்லா நாட்களிலும் அவரை நினைத்து கொண்டு இருக்கிறாரு. நம்மளையும் தேவன் நினைக்கத்தக்கதாக ஒப்பு கொடுத்து கடந்து செல்வோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா படத்துக்கு நேரம் கைகளை வைத்து பரிசுத்தாமே நடத்துவோம். ஒப்பு கொடுத்து முழு கலத்தோடு சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.